அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30வது அத்தியாயம் 39வது வசனத்தில் ஆண்டவன் வட்டியை அனுமதிக்கலை. அதே மாதிரி இந்த ஜக்காத்து கொடுக்கறது அனுமதிச்சிருக்கான். வட்டி வாங்குறதும் கொடுக்கறதும் நான் இறைவனுடைய அருளை இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய அருளை தடுக்கும். ஆனால் நம்ம ஜக்காத்து பணம் நம்ம நியாயமாக சம்பாதிச்சு அதில் ஜக்காத்து பணம் கட்டணும் அப்படின்னா நம்மக்கிட்ட யாருக்குனே ஆண்டவன் கொடுத்த அந்த அந்த பொருளாதாரத்தை அந்த ஜக்காத்து பணம் கொடுக்கறது பாதுகாக்கும். அதே மாதிரி அபிவிருத்தியும் ஆகும், ஆண்டவனுடைய அருளும் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவன் கொடுக்குறத ஆண்டவனுடைய அடிமைக்கே நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவன் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இதில் அதனால் வட்டி வாங்காமல் பார்த்துக்கோங்க. அதுமாரி நியாயமாக சம்பாதிச்சு யார் குரான் ஹதீஸ் படி முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை பின்பற்றிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஜக்காத் பணத்தை கொடுங்க. ஏன்னா நீங்கள் நியாயமாக சம்பாதிக்கிறதுனால நியாயமான ஆள்கிட்ட தான் அதை ஒப்படைக்கணும். ஜக்காத்து பணத்தை கரெக்டான ஆள்கிட்ட, இஸ்லாத்தை முழுமையாக நல்லபடியாக கரெக்டாக பின்பற்றுறவங்கள்ட்ட ஜக்காத்து பணத்தை ஒப்படைங்க. இது உங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும். இன்னும் திரும்ப திரும்ப எப்பொழுதும் கொடுக்குற மாதிரி ஆண்டவன் அபிவிருத்தியே உங்களுக்கு வழிவகுத்துருவான். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த 39 வசனத்தை முதல்லேருந்து படிங்க, உங்களுக்கு புரியும்.